விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. விவசாயிகளுக்கு பயிர் கடனாக 80 கோடி ரூபாய், கால்நடை பராமரிப்பு கடனாக 24 கோடி ரூபாய், சிறு வணிகர் மற்றும் மகளிர் சுய குழுக்களுக்கு கடனாக 36 கோடி ரூபாய். இப்படி பல உதவிகளை, பல நலத்திட்ட உதவிகளை நம்முடைய முதலமைச்சர் இந்த நெல்லை தொகுதிக்கு மட்டும், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் அவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, வெள்ளத்தால் சேதமடைந்த மீன்பிடி விசைப்படகுகள், நாட்டுப்படகுகள், மீன்பிடி வலைகள், மீன்பிடி இயந்திரம், அதுக்கெல்லாம் நிவாரண தொகையாக ரூபாய் 273 கோடியே 21 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இப்படி பேரிடரின் போது கிட்டத்தட்ட 2 மாவட்டத்துக்கும், தூத்துக்குடி, திருநெல்வேலி 2 மாவட்டத்துக்கு சேர்த்து 2000 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணங்களை வழங்கியது நம்முடைய ஒன்றிய திராவிட மாடல் அரசு. இந்த நிதியை ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம். தலைவர் பார்க்கும் போதெல்லாம், பிரதமரை பார்க்கும் போதெல்லாம் கேட்டார். நான் போய் ஒரு முறை பார்க்கும் போது கேட்டேன், தயவு செய்து நிதி கொடுங்கன்னு. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, வந்து எல்லாம் சுத்தி பார்த்தாங்க. 1 ரூபா கொடுத்தாங்களா? கொடுத்தது முழுக்க முழுக்க நம்முடைய அரசு, நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர். ஒன்றிய அரசு திரு மோடி அவர்கள் 1 பைசா கூட தமிழ்நாட்டுக்கு மிக்ஜாம் புயலுக்கு கொடுக்கல, தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் பாதிப்படைந்த மக்களுக்கு கொடுக்கல. இததான் நம்ம நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டோம். மொழி உரிமையை அதிமுக விட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்கணும்னா வர்ற தேர்தல் தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. செஞ்சிருவீங்களா? நம்முடைய மோடி இருக்காருல்ல பிரதமர், இனிமே அவர் நீ கெட்டவாதத்தில் திட்டிட்டு போயிடுவேன், அப்புறம் போலீஸ் என் மேல கேஸ் போடுவோம். மோடி அவர்களை இனிமே யாரும் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, சரியா? அவருக்கு ஒரு பேர் வச்சாச்சு, இதுதான் அவர் பேரு. என்னது தெரியுதாமா? எவ்வளவு? இனிமே பிரதமரை இந்த பேர் சொல்லிதான் நீங்க கூப்பிடணும். பாஜக கார யாராவது வந்தாங்கன்னா கேளுங்க, மிஸ்டர் 29 பைசா எப்படி இருக்காருன்னு கேளுங்க. ஏன்னு சொல்லிடுறேன், இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் சும்மா எல்லாம் பேர் வைக்க மாட்டேன், செல்ல பேரு. ஏன்னு ஒரு பேர் சொல்லிடுறேன், அர்த்தம் சொல்லிடுறேன். ஏன் தெரியுமா? ஆமா, தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், ஒவ்வொருத்தருமே கட்டுறோம். நாம 1 ரூபா கொடுக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு. ஒன்றிய அரசு திருப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா தருது? நாம கொடுக்கறது 1 ரூபா. ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 காசு. ஒன்றிய அரசோட வேலை நம்முடைய பணத்தை வாங்கி பிரிச்சு கொடுக்கிறது. 1 ரூபா கொடுத்தா மினிமம் 1 ரூபாவை திருப்பி கொடுக்கணும். நாம 1 ரூபா கொடுத்தா நம்ம கொடுக்கிறது எவ்வளவு? 29 காசு. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியல, அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத். பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, 1 ரூபா கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கு. ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தெரியுது? உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபாய்க்கு திருப்பி தரது 3 ரூபா. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா. தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு. அதே மாதிரி பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார். அதுவும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் 1 ரூபா ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க. திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? பீகார் மாநில மக்களுக்கு 7 ரூபா. பீகாருக்கு ஒருத்தருக்கு 1 ரூபா கொடுத்தா 7 ரூபா. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வெறும் 29 பைசா. யார் அப்பா வீட்டு காசை எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கெடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை நமக்கு கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு எதையாவது செஞ்சிருக்காரா? வெள்ளம் வந்தது எட்டி பார்த்தாரா? மிக்ஜாம் புயல் வந்தது எட்டி பார்த்தாரா? நம்முடைய மொழி உரிமையை, கல்வி உரிமையை பறிச்சு நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், 2010ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள கலைஞர் அப்ப முதலமைச்சரா இருந்தாரு. தமிழ்நாட்டுக்குள் நுழைய விட்டாரா? நுழைவு தேர்வை ரத்து செஞ்சு கவுன்சிலிங் முறையில் நான் சீட்டு தரேன், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னு கவுன்சிலிங் முறையில் சீட்டு கொடுத்து ஏழை எளிய மாணவர்களை மருத்துவராக்குனது டாக்டர் கலைஞருடைய அரசு. தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து கோவில்பட்டியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.